ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எஸ்ல என்ற கொரியன் ட்ராமாவோட எபிசோட் 2 தான் பார்க்க போகிறோம். இதுவரை ஃபஸ்ட் எபிசோட் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், போய் பாருங்கள். வாங்க, எடுத்தோடனே யாரை கட்டுறாங்கன்னா ஹீரோயினோட வீடை தான் கட்டுறாங்க. ஹீரோயின் வந்து அவள் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் பிச்சு எரிஞ்சுக்கிட்டு இருக்கா. ஏன்னா ஸ்கூலுக்கு போகணுன்னு முடிவு பண்ணிட்டா. ஸோ எல்லாத்தையும் பிச்சுட்ருக்கா. இப்போ வந்து சியோங்க காட்டுறாங்க. யாருன்னா அந்த போலீஸ்காரனோட மருமக இருக்கா இல்லையா, அவன் ரொம்ப நாள் கழிச்சு ஸ்கூலுக்கு மறுபடியும் வரா. ஆனால் ஸ்கூலுக்கு வரும்போது பார்த்தா அந்த புள்ளிங்க கேங்கோட லீடர் வந்து போர்டில் பூரா ரொம்ப அசிங்கமாக இவளை பற்றி தப்பாக எழுதி வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவள் வச்சுருந்து அந்த லவ் லெட்டரை பிரித்து எல்லாரும் முன்னாடி வாசிச்சு காட்டி தங்கல் பண்ணிட்டுருக்கா. உடனே வந்து சியோவுக்கு பயங்கரமாக கோவம் வந்துடுது. இந்த லீடரை போட்டு அடின்னு நினைக்கிறா. உடனே இந்த லீடர் வந்து இவளையும் அடிக்கிறா. உடனே டீச்சர் பார்த்துட்டு சண்டையை விலக்கி விட்டுட்டு சியோவுக்கு வந்து அட்வைஸ் பண்ணி அனுப்புகிறாங்க. ஆனால் இந்த சியோங்க வந்து கேட்குறாப்லே தெரியல. இப்போ சியோங்க வந்து வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு கபோர்டில் போய் பேக் எடுக்கலான்னு போகல. அங்கே ஒரு கண்ணாடி இருக்குது. அது யார் கண்ணாடின்னு தெரியல, ஆனால் ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவள் போட்டுக்கிறா. இப்போ கட் பண்ணால் போலீஸ் தான் காட்டுறாங்க. இந்த போலீஸ்காரன் என்ன பண்ணுறான்னா, அந்த போலீஸ் சுட்டான் இல்லையா ஒரு கண்ணாடிக்காரனை டீச்சரை, அவனை பற்றி யோசிச்சுட்டே இருக்கான். அவன் எதுக்காக ஏற்று விட்டு பொண்ணை கொல்லணும்னு போனியான் அப்படின்னா, ஏற்கனவே அந்த 20 வயசு பொண்ணை கொண்டது அவன் தானா, அவன் ஏன் இது மாதிரி பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கான். சரி, இதை நம்ம விசாரிக்கணும் அப்படின்னா அவனோட ரூமில் ஒரு ரெட் கலரு ரூமில் பெயிண்ட் அடிச்சிருந்துச்சியா, அதை போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு ஹீரோ போலீஸ் போறியா. போய் பார்த்தா அங்கே போனால் ரெட் கலர் பெயிண்ட் கிடையாது, அது ரெட் கலரில் கோடு கூடாக போட்டிருக்கு. இது என்ன கோடு, எதுக்கு இது மாதிரி கோடாக போட்டிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் யோசிச்சுட்டு இருக்கான். இப்போ வந்து இந்த பக்கம் என்னடானா, அந்த சியோங்க வந்து கண்ணாடி எடுத்துகிட்டு வந்து கண்ணில் போட்டு பார்க்குறா. போட்டால் அவள் தலையில் ஒரு கோடு தெரியுது, சிவப்பு கோடு. என்னடா அந்த கண்ணாடி மிஸ்டேக்கா இல்லை நம்ம கண்ணு மிஸ்டேக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோடை பிடிக்கலான்னு பார்க்குறா. ஆனால் பிடிக்க முடியல. அப்படி அவள் கண்ணாடி பார்த்துட்டு இருக்கும்போதே எய்த்தாப்பில் வந்து அவங்க அங்கிள் போலீஸ் வந்துடுறான். வந்தவுடனே அவன் தலையில் 100கணக்கான கோடு போகிறத பார்த்துட்டு இவள் பயங்கரமாக கத்தி கதறிட்டு ஓடுறா. வெளியே ஓடி போய் பார்த்தா எல்லார் தலையிலையும் கோடு கூட இருக்குது. அது ஒருத்தவங்களோட இன்னொருத்தவங்களுக்கு லிங்காக இருக்குது. அவள் வந்து ஒரு கொஞ்சம் புத்திசாலியாக இருப்பா போலுக்க. ஏன்னா இதை பார்த்தோன்னே ஒரு ஐடென்டிஃபைக்கு வந்துடுறா. சரி, இது வந்து ரிலேஷன்ஷிப் இருக்கிறவங்களுக்கு, அஃபேரில் இருக்கிறவங்களுக்கு வர்ற கோடு போல் அப்படின்ற மாதிரி இவள் கொஞ்சம் புரிஞ்சுட்டு இப்போ வந்து இந்த கண்ணாடியை போட்டுகிட்டே ஸ்கூலுக்கு வர்றா. ஸ்கூலுக்கு வந்து பார்த்தா ஸ்டூடெண்ட்ஸ் தலையிலலாம் எந்த கோடும் தெரியல, இந்த ரெட் கலர் லைன் தெரியல. ஆனால் டீச்சர்ஸோட தலையில் வந்து 1 2 லைனாக தெரியுது. ஆனால் இந்த புள்ளிங்கோ கேங்கோட தலையில் எல்லார் தலையிலையும் ரெட் கலர் லைன் இருக்குது. இந்த டீச்சர் ஒரு நல்ல டீச்சர் இருந்தாங்க இல்லையா, அவங்க சண்டையை விலக்கி விட்டாங்களோ அந்த டீச்சர் தலையில் ஒரு கோடுமே தெரியல. இதெல்லாம் இந்த சியோங்க வந்து நோட் பண்ணிகிட்டே இருக்கா. அப்போ தான் ஒரு வேடிக்கையான விஷயம் என்னென்னா, அந்த புள்ளிங்கோ கேங்கோட லீடர் தலையில் 2 கோடு தெரியுது. அந்த கோடு வந்து ஏதோ ஒரு ரூமுக்கு போய்கிட்டு இருக்கு. இப்போ யாரோட அஃபேரில் இருப்பான்னு நம்ம தெரிஞ்சுக்கிறணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சியோங்க வந்து அந்த கோடை ஃபாலோ பண்ணி போனால் அங்கே ஒரு டீச்சர் இருக்கார். டீச்சரோட தான் இந்த புள்ளிங்கோ லீடர் வந்து அஃபேரில் இருக்கான். அந்த கொரியன் டீச்சரை வந்து பார்த்த உடனேயும் சரின்னு சொல்லிட்டு இவ கிளம்பி போயிடுறா. போனால் அந்த ஹீரோயினி வந்து இப்போ ஸ்கூலுக்கு வர்றா. ஸ்கூலுக்கு வந்தோடனே இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. ஹீரோயினி வந்து கொஞ்சம் அவள் பரட்டை தலையெல்லாம் வெட்டிட்டு கொஞ்சம் நீட்டாக வந்திருக்கா. உடனே இந்த சியோங்க வந்து சொல்கிறா, இவ எதுக்கு இங்கே வந்திருக்கா இவ்வளோ நாள் கழிச்சு ஸ்கூலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறா. இப்போ வந்து இந்த போலீஸ் விடுறாப்லே தெரியல. அந்த கண்ணாடிக்கார டீச்சரை பற்றியே இன்வெஸ்டிகேட் பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் அவனை நோட் பண்ணுறாங்க. அவன் வந்து கண்ணாடி போட்டிருக்கான் அப்படின்றத நோட் பண்ணுறாங்க அந்த போலீஸு. சரி, நம்ம ஸ்கூலில் போய் இந்த டீச்சரை பற்றி கொஞ்சம் விசாரித்தா நமக்கு கொஞ்சம் தகவல் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூலுக்கு வந்தால் எந்த ஸ்டாஃப்ஸுமே இல்லை. அவங்க அந்த நல்ல டீச்சர் மட்டும் உட்காந்துருக்காங்க. அந்த லேடி டீச்சர்கிட்ட போய் இந்த மாதிரி உங்களுக்கு தெரியுமா இந்த பேஷனை பற்றி அப்படின்னும், ஆமாம் இந்த ஸ்கூலில் தான் வேலை பார்த்தாங்க, அவங்க கண்ணாடி போட்டிருப்பாங்களா எப்பயுமே அப்படின்னா, அதை பற்றிலாம் எனக்கு தெரியாது, கொஞ்சம் உங்களுக்கு தகவல் தெரிஞ்சால் சொல்லுங்கள், அவன் ஒரு கொலகாரண்டவும். இந்த டீச்சர் ரொம்ப அதிர்ச்சி ஆகிறாங்க. என்னதான் அவன் கொலகாரனா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ கட் பண்ணால் என்னென்னா, மாடியில் இந்த புள்ளிங்க அங்கே வந்து மறுபடியும் இந்த சியோங்க போட்டு அடின்னு அடிக்குதுங்க, அடிச்சு மிரட்டுதுங்க. இப்போ வந்து ஹீரோயினி பார்த்தோன்னையும் எதுக்கு இந்த பொண்ணை அடிக்கிற அப்படின்னு கேட்கவும், உனக்கு இது தேவையில்லை, நீ இந்த விஷயத்தை தலையிடாத அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறேன்ற பேரில் ஹீரோயினியோட சட்டையை பிடிச்சி மாடியிலேருந்து கீழே விழுக வைக்கிறாங்க இந்த லீடர் பொண்ணு. அதுக்கு ஹீரோயினி கொஞ்சம் கூட பயப்படல. நீ என்னை தள்ளி விடுறதுன்னா தள்ளிவிடு, நான் ஒன்றையும் சேர்த்து இழுத்து விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லீடரோட சட்டையும் பிடிச்சி கீழே இழுத்து விட்றா. உடனே அந்த லீடர் கத்தி பயந்துடா, என்னை விட்டுருன்னு. அப்போனா இனிமேல் நீ சியோங்க வம்பளுக்க கூடாது அப்படின்னு சொல்லிடுறா. உடனே அந்த லீடர் பொண்ணும், இல்லை நான் இனிமேல் அவளை எதுவும் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி போயிடுறா. உடனே இந்த சியோங்க பொண்ணு என்ன சொல்கிறான்னா, உன் வேலையை தான் அதை நீ பார்க்க வேண்டியதானே, நீ இருக்கே விஷயத்தில் தலையிடுற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினியை பேசிட்டு போயிடுறா. அப்புறம் வந்து இந்த போலீஸ்காரன் வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னா, இந்த கண்ணாடி டீச்சர் இன்வெஸ்டிகேட்டர் எங்கெங்கே போயிருக்கானோ அந்த இடத்துக்கு அப்புறம் போய் விசாரிச்சிட்ருக்கான். அப்போ வந்து ஒரு பார்க்கு ரெகுலராக போவான் போல். அந்த பார்க்கில் போய் அங்கே சர்வ் பண்ணுறவன்ட்ட போய் இந்த மாதிரி இந்த கண்ணாடி டீச்சரை பார்த்துருக்கியா அப்படின்னு கேட்கும். அவங்க ரெகுலர் கஸ்டமரு இங்கே வருவாங்க, இங்கே வந்து என்ன பண்ணுவாங்க தெரியாது, கண்ணாடி போட்டு வருவாங்க, இங்கே இருக்க எல்லாரோட தலைக்கு மேலேயும் 1 2 3 எண்ணிகிட்டே இருப்பாங்க. அப்படி ஒரு தடவை எண்ணும்போது ஒவ்வொரு பிரச்சனையும் வந்திருந்திருக்கு அப்படின்னு சொல்லுவோம். இந்த போலீஸ்காரனுக்கு ஒன்றுமே புரியல. அவன் ஏன் இப்படி நடந்துக்கிட்டான் வியர்டா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான்.
இப்போ வந்து என்ன ஆகுது அப்படின்னா, இந்த சியோங் வந்து ஸ்கூல் விட்டுட்டு வீட்டுக்கு போய்கிட்டு இருக்க வழியில் அந்த புள்ளிங்கோ கேங்கோட லீடரும் அந்த கொரியன் டீச்சரும் ஒன்றா கை கோர்த்து ஜாலியாக பேசிகிட்டு இருக்கிறத பார்க்குறா. பார்த்துட்டு டக்குன்னு அவளோட மொபைலில் வந்து ஃபோட்டோ எடுத்துடுறா. ஃபோட்டோ எடுத்துகிட்டு இதுக்கு மேலே உன்னை நான் சும்மா விட மாட்டேன், நீ சிக்கனடி அப்படின்னு சொல்லிட்டு இந்த சியோங்க நினச்சிட்டு டக்குன்னு அந்த புள்ளிங்கோ கேங்கோட லீடருக்கு இந்த ஃபோட்டோ அனுப்பி, நீ ஒழுங்காக என்கிட்ட இருந்துக்கோ, இல்லைன்னா அந்த ஃபோட்டோவை ஸ்ப்ரெட் பண்ணிடுவேன், உன்னை மானத்தை வாங்கிடுவேண்டவும் இந்த லீடர் பொண்ணு பயப்படுவான்னு பார்த்தா துளி கூட பயப்படல. நீ என்னன்னாலும் பண்ணிக்கோ, எனக்கு ஒரு பிரச்சனையே கிடையாது, நான் சின்ன பொண்ணு தான், அதனால் எனக்கு வந்து எதுவும் சொல்ல மாட்டாங்க, அந்த டீச்சருக்கு தான் ப்ராப்ளம், அந்த டீச்சரோட மானம் தான் போகும் அப்படின்னும் இவ என்னடா ஒன்றுமே பயப்படவே மாட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு சியோங் யோசிக்கிறா. இப்போ சியோங்க்கு வந்து ஒரு ஐடியா தோணுது. உடனே டீச்சருக்கு இந்த ஃபோட்டோவை அனுப்பிட்டு அந்த லீடர் பொண்ணோட அஃபேரில் இருந்தான் இல்லையா அந்த டீச்சருக்கு கொரியன் டீச்சருக்கு ஃபோட்டோ அனுப்பிட்டு, இந்த மாதிரி நீங்கள் எனக்கு 20 லட்ச ரூபா கொடுக்கணும், இல்லைன்னா அந்த ஃபோட்டோ பரப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பும். யாரா இது இப்படி அனுப்பியிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீச்சர் வந்து ரொம்ப பயந்து இருக்கும்போது இப்போ ஹாப்பியாக அந்த சியோங் வந்து மறுநாள் காலையில் ஹீரோயினியோட நடந்து வந்துகிட்டு இருக்கும்போது சொல்லிட்டு இருக்கா, இந்த மாதிரி எனக்கு பணம் மட்டும் வந்துச்சுன்னா நான் ஸ்கூலை விட்டு போயிடுவேன், இந்த ஊரே எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ ஹீரோயினி தான் இவன் ஏன் வித்தியாசமாக பேசிகிட்டு இருக்கா அப்படின்னு யோசிக்கிறா. அந்த புள்ளிங்கோ கேங்கோட லீடர் இருப்பா இல்லையா, அவளோட பாய் ஃப்ரெண்டை இந்த சியோங் வந்து கரெக்ட் பண்ணிடுவா. இது எல்லாத்தையுமே ஹீரோயினி நோட் பண்ணிட்டு தான் இருக்கா. இவன் ஏன் வியர்டாக நடந்துக்கிறா, ஒருவேளை நமக்கு தெரியுற மாதிரி அந்த ரெட் கலர் லைன் வந்து இந்த சியோங்குக்கும் தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிச்சிட்டா. ஆனால் அந்த சியோங் வந்து எதை பற்றியுமே கவலைப்படலை. அவள் அந்த கண்ணாடியை போட்டுட்டு ரொம்ப ஜாலியாக சுற்றிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாமல் இந்த சியோங் வந்து லீடர் பொண்ணோட அஃபேர் வச்சுருக்க ஃபோட்டோ மட்டும் இல்லை, மற்ற டீச்சர்ஸ் அஃபேர் வச்சுருக்கிறதையும் ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கா. அது எல்லாத்தையுமே வெளியே லீக் ஆச்சுன்னா என்ன ஆகுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்கா இந்த கொரியன் டீச்சரு. யோசிக்கும் போது இப்போ வந்து இந்த கொரியன் டீச்சர் என்ன பண்ணுறான் அப்படின்னா, புள்ளிங்கோ கேங்கோட லீடர்கிட்ட தனியாக கூப்பிட்டு, இந்த மாதிரி என் ஃபோட்டோ லீக் ஆகிருக்கு, இது எப்படி லீக் ஆச்சு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அந்த புள்ளிங்கோ கேங்கோட லீடர் வெளிப்படையாக சொல்லிடுறா, இந்த மாதிரி இது எல்லாத்துக்கும் காரணம் சியோனா தான் இருப்பா, அவள் தான் ஃபோட்டோ எடுத்திருக்கா அப்படின்னு சொல்லுவோம். உடனே இப்போ வெளியே லீக் பண்ணானா எனக்கு மானமே போயிருமே, வேலையே போயிருமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த டீச்சர் கொரியன் டீச்சர் வந்து ரொம்ப பயப்படுறான். இப்போ வந்து ஹீரோயினிக்கு கண்டே பிடிச்சிட்றா. இந்த சியோங் கண்ணாடி போட்டிருக்கனால இவருக்கு ரெட் கலர் லைன் தெரியுது போல், அதனால தான் எல்லாரோட தலைமையிலேயே பார்த்துட்ருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு தெரிஞ்சு போயிடுது. உடனே இந்த சியோங் வந்து பாத்ரூம் போயிருக்கப்ப ஹீரோயினி பின்னாடியே போய் இது என்ன கண்ணாடி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. அதுக்கு வந்து இந்த சியோங் சொல்கிறா, இது வந்து எனக்கு கண் செக்கப் பண்ணேன், டாக்டர் போட சொன்னாங்க, போய் சொல்லாத, உனக்கு இந்த ரெட் கலர் லைன் தெரியுதுல்ல அப்படின்னு ஹீரோயினி சொல்லுவோம். அப்படின்னா உனக்கும் தெரியுதா? ஆமாம் எனக்கும் தெரியும், உன் தலையில் ஒரு கோடு இருக்குது, யார் தலையில் எத்தனை கோடு இருக்குன்னு ஹீரோயினி சொல்கிறத பார்த்துட்டு சியோங்க்கு உடனே ஆச்சரியமாயிருது. அந்த கண்ணாடி போடாத, அது உனக்கு ஆபத்து அப்படின்னு ஹீரோயினி சொல்கிறத சியோங் வந்து கேட்குறாப்பே தெரியல. உடனே ஹீரோயினி அந்த கண்ணாடியை பிடுங்கிடுறா. பிடுங்கினோடனே உன் வேலையை பாரு, நீ எதுக்கு என் கண்ணாடியை பிடுங்குற, இது என்னோட கண்ணாடின்னு சொல்லிட்டு மறுபடியும் அவள் பிடுங்கிட்டு வெளியே ஓடிடுறா. வெளியே போனோடனையும் இப்போ வந்து அந்த சியோங்க்கு வந்து ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான் இல்லையா, அந்த பாய் ஃப்ரெண்டோட பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு கால் வருது. யார் அடிக்கிறா அப்படின்னு பார்த்தா அந்த கொரியன் டீச்சர் தான் அடிக்கிறாங்க. இந்த மாதிரி என் ஃபோட்டோவை யார்ட்டையும் லீக் பண்ணிடாத, நான் நீ கேட்ட 20 லட்ச ரூபாயை தந்துடுறேன், ஸ்கூல் மாடிக்கு வந்துரு அப்படின்னு சொல்லிடுறான். அந்த டீச்சர் சொன்னோடனையும் இவளும் பாய் ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு வா நான் வெளியே போகணும், வா வெளியே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது அதுக்கு முன்னாடி ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க ஃபோட்டோ ஸ்டுடியோக்கு. அப்போ யாரோ ஒரு கேர்ள் வந்து இவளை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கான். அது யாருன்னா வேறு யாரும் இல்லை, அந்த லீடர் பொண்ணு தான். ஹீரோயினியும் சியோங்கும் பாத்ரூமில் பேசியிருப்பாங்க இல்லையா அந்த கண்ணாடியை பற்றி, அதை பூராதையும் இந்த லீடர் பொண்ணு கேட்டிருப்பா. அதனால் அந்த கண்ணாடி ஆட்டை போடணும்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்கா அவள் பின்னாடியே ஃபாலோ பண்ணி. அப்போ சியோங் கரெக்டாக ஃபோட்டோ எடுக்கிற நேரத்தில் வெளியே பேக் வச்சுட்டு போகும்போது அந்த பேக்கை எடுத்துகிட்டு கண்ணாடி எடுத்துகிட்டு போயிடுறா. இப்போ சியோங் வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு முடிச்சுட்டு வெளியே வந்து கண்ணாடியை காணான்னு சொல்லிட்டு கதறா. எங்கள் கண்ணாடின்னு கத்திட்டு இருக்கா. இப்போ யார் மேலே சந்தேகம் வருதுன்னா ஹீரோயின் மேலே தான் இந்த சியோங்க்கு சந்தேகம் வருது. உடனே ஹீரோயின் கால் பண்ணி, நீ என் கண்ணாடி எதுக்கு எடுத்துகிட்டு போனேன் அப்படின்னு, நான் எதுவும் எடுக்கலையே, சரி உனக்கு எனக்கு உன்ட்ட பேசுகிறதுக்கு நேரம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பதட்டமாக பேசிட்டு ஃபோனை கட் பண்ணிவிட்டு இப்போ வந்து ஸ்கூலில் போய் இந்த டீச்சர்கிட்ட போய் நம்ம முதல்ல 20 லட்ச ரூபாய் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சியோங் வேகமாக ஓடிட்டுருக்கா. இப்போ வந்து இந்த பக்கம் என்னடானா அந்த ஸ்கூல் லீடரு இருக்கா இல்லையா அந்த பொண்ணு வந்து அந்த கண்ணாடியை போட்டுட்டு எல்லாத்தாலேயே ரெட் கலர் கோடை பார்த்துட்டு ரொம்ப ஆச்சரியமாக பார்த்துட்ருக்கா. இப்போ வந்து அந்த டீச்சர் வந்து மாடிக்கு வந்துடுறாரு. மாடிக்கு வந்து அந்த சியோங்கிட்ட, நீ வந்து இந்த மாதிரி எந்த ஃபோட்டோவையும் லீக் பண்ணிடாத, எனக்கு வந்து 20 லட்ச ரூபா ரெடி பண்ண முடியாது, நான் வந்து ஸ்கூல் டீச்சர் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கு வந்து அந்த சியோங் வந்து அதெல்லாம் முடியாது, நீங்கள் 20 லட்ச ரூபா எனக்கு ரெடி பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். இது மாதிரி தயவு செஞ்சு நான் சொல்கிறத கேளுன்னு பேசிகிட்டு இருக்கும்போதே இந்த டீச்சரோட ஃபோனுக்கு வந்து அவங்க மனைவிட்டேருந்து ஒரு மெசேஜ் வருது. என்னென்னா இந்த டீச்சரும் புள்ளிங்கோ கேங்கோட லீடரும் அஃபேரில் இருக்கிற ஃபோட்டோ வந்து லீக் ஆயிடுச்சு, அவங்க மனைவியே இந்த மாதிரி டைவர்ஸ் பண்ணுற அளவுக்கு மெசேஜ் அனுப்பியிருக்காங்க, நீ இப்படி எனக்கு துரோகம் பண்ணிட்ட அப்படின்னு
உடனே அதுக்கு இந்த டீச்சர் வந்து ரொம்ப கோவமாறையா, நான் உன்ட்ட சொன்னேன்ல யார்கிட்ட லீக் பண்ணாத அப்படின்னு, அப்புறம் எதுக்கு நீ லீக் பண்ண, என்னோட மனைவிக்கு எதுக்கு இந்த ஃபோட்டோ அனுப்புனேன், இப்போ என்னோட மானமே போயிடுச்சு, என்னோட வேலையும் போயிடும், இது மாதிரி நீ பண்ணிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தில் பேசிகிட்டு இருக்கான். இப்போ அந்த பக்கம் ஹீரோயினி வந்து இவ பதட்டமாக பேசியிருப்பா இல்லையா சியோங்கு, அதனால் இவருக்கு எதுவும் ஆபத்தோன்னு நினச்சி ஹீரோயினி வேகமாக வர்றா. வரும்போது மேலே மாடியிலேருந்து இந்த சியோங்கு கீழே விழுந்துடுறா. கீழே விழுந்தோடனே ஹீரோயினி வந்து கத்தி அழுகுறா. யார் தள்ளி விட்டா அந்த சியோங்கன்னு தெரியவே இல்லை. ஒருவேளை இந்த டீச்சர் கொரியன் டீச்சர் தான் தள்ளி விட்டானா, இல்லை புள்ளிங்கோட லீடர் தான் தள்ளி விட்டாளா, இல்லை இவளாவே மாடியிலேருந்து குதிச்சு செத்துட்டாளான்னு ஒன்றுமே தெரியல. அப்புறமேட்டு தான் ஹீரோயினி பார்க்குறா, அந்த சியோங்கோட தலையில் இருக்க சிவப்பு கலர் கோடு இன்னும் அழியலை அப்படின்னா அவள் உயிரோட தான் இருக்கான்னு அர்த்தம். உடனே ஹீரோயின் வந்து அவளை ஸ்ட்ரக்சரில் தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறா. இதோட இந்த எபிசோடு முடியுது. அடுத்தடுத்த எபிசோடு அடுத்தடுத்த நாட்களில் பார்க்கலாம். ஓகே, பாய்.